அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும். அதாவது குழந்தை அழும் சத்தம் கூட, குழந்தை சிரிக்கும் சத்தத்தை கூட, ஒரு சிறு அழகு விஷயத்தை கூட உங்களால் உடனடியாக உணர முடியும்னா அதுதான் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்கிற சக்தி இருக்குது, ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற சக்தி இருக்குது, ஒரு விஷயத்தை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு மைனஸ் நடக்குது, இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற லாபத்தை பெற முடியல அப்படின்னா நாம் போடுற பிளான் எங்கேயோ சீக்ரெட் இல்லாமல் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். நம்ம போடுற பிளானு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. நம்ம சில இடத்துல சில விஷயத்தை ரொம்ப நம்பிடுறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் போடுற பிளான் மிஸ் ஆகுது. ஸோ பிளான் போட தெரியாமல் இல்லை,
பிளானை கரெக்டாக நம்ம பக்கம் வச்சிக்க தெரியாமல் தவிக்கிறோம். இதுதான் இப்போ ரிஷபராசியுடைய நேரம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து சரி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ சரி பண்ண முடியுமான்னா இது நிச்சயம் சரி பண்ணக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். சுக்கிர பகவான் ஆட்சிநாதனாக கொண்டு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுதுன்னா உங்களை பொது வாழ்க்கைக்கு இழுத்து செல்ல போகுது, இழுத்துக்கிட்டு போகுது. சில குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ண போகிறீங்க. சில மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், அவப்பெயர்கள் விலகி நல்ல பெயர் கிடைக்க போகுது. நீங்களே சில விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. இதை ஏன் நம்ம செய்யணும், இதை நம்ம செஞ்சால் ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒரு குறை தான் சொல்ல போகிறாங்க, இதை நமக்கு எடுத்து செஞ்சு ஏன் நம்ம கெட்ட பேரை உண்டாக்கிக்கணும் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற உங்களை யாரோ ஒருத்தவங்க இழுத்துட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. நீ தான் பண்ணணும், நீயே இப்படி பயந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பொறுப்பு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அதுதான் உண்மை. இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ள இந்த கால்குலேஷன் நமக்கு செட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, ஒரு பொறுப்பு. அப்போ நம்மளுடைய விதி இந்த இடத்துல சாதகமாக வேலை செய்ய போகுது. அப்போ நம்மளுடைய இதுவரைக்கும் இருந்த பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த ஒரு நபரால் மாறுதலை ஏற்படுத்த போகிறது. இந்த ஒரு நபரால் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. இப்படியெல்லாம் நடக்குமா? எஸ், மிராக்கல் லைஃப். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிராக்கல். இதை தான் சுக்கிரன் என்ன பண்ணுறார், உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றீங்க, இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு ட்ராவல் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இதற்கு பிறகு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யாராவது ஒரு கடைக்காரவங்க வீட்டுக்கு வரலாம், கீரைக்காரவங்க வீட்டுக்கு வரலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்களை அந்த நேரம் வந்து பார்க்கலாம். அவங்களால நீங்கள் நினைக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. இதை தான் நாம் உணரணும். இதை தான் நாம் உணரணும். உணரும் பொழுதுதான் நம் உயர்வு ஏற்படும். ரிஷபத்திற்கு இது உணரக்கூடிய நேரம். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? ஒரு பாட்டு இருக்குது, என்எஸ்கேயோட பாட்டு. இப்போ நீங்கள் பணம் மட்டும் இல்லை, தேடக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்க போகுது. அதற்கு இன்டிமேஷனை ஆண்டவன் கொடுக்க போகிறான். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ஒரு நபர், அது எந்த நபர்? அதுதான் இந்த காலகட்டம். இந்த ஒரு நபரால் வாழ்க்கை மாறும். ஸோ இது வந்து நல்ல விதமாக மாறும். அதுக்கு இப்போ நம்ம தயாராக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டவர்கள். எப்பயுமே ரெண்டு விஷயம் தெரிஞ்சுங்க. அடிக்கடி 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு இந்த ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க அவசியம் பண்ணுங்க. எண்ணெய் வடியாமல் முகத்தை பார்த்துக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில். அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஏப்ரல் வரைக்கும் நல்லது, எப்பயுமே பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது சுக்கிரனுடைய ஆற்றல் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குது. சுக்கிர பகவான் நமக்கு சில ராசி விஷயங்களை சுழட்டி கொடுக்குறார். உங்களோட அப்பீரியன்ஸை பார்த்துட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸு சென்ஸை பார்த்துட்டு, உங்களை ஏதாவது சொல்ல வேண்டி நினைக்கிறவங்க, உங்கள் மேலே ஒரு ரீமார்க் நினைக்கிறவங்க கூட ரீமார்க் பண்ணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம். இதை மிஸ் பண்ணக்கூடாது ரிஷபராசிக்காரர்களே. மகாலட்சுமியே நமக,
மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகாத் அப்படிங்கிற மந்திரத்தை மனனமாக சொல்லிக்கிட்டே இருங்க. எனி டைம் சொல்லுங்கள். அந்த மகாலட்சுமி தேவி அனுக்கிரகம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசிக்கு மங்கள காரியங்கள் நடக்க போகுது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. செய்யலாமா? பல சங்கடங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற இடம் இந்த நேரம். இந்த மார்ச் ஏப்ரல் உங்கள் லைஃப்பில் ஒரு லைஃபோட அடுத்த ஸ்டேஜை நம்ம முயற்சி பண்ணி வெற்றி பெற போகிறோம். உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.